இருக்கிறது கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். கலை அமுதம் சேனல் பார்த்துட்ருக்கிறவங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோக்களையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கதையுடன் வந்திருக்கிற வீடியோ. சரிங்களா? கதைக்குள்ளே போகலாமா? தொடர்ந்து நம்ம சேனலை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. தேங்க்யூ. இப்போது கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ராமன், சோமன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வாழ்ந்து வந்தாங்க. அதில் சோமன் அப்படிங்கிறவ ரொம்ப பணத்தாசை பிடிச்ச ஒரு பணக்காரன். அவன் என்ன செய்கிறான், ஒரு நாள் தன் தோட்டத்தில் விளைஞ்ச தேங்காய்கள் எல்லாத்தையும் சந்தையில் போய் விற்றுட்டு மாட்டு வண்டியில் ஒரு காட்டு வழியாக வந்துட்டுருக்கான். அப்படி வந்துட்டுருக்கும்போது கொண்டு வந்த அந்த தேங்காய் விற்றுருப்பான் இல்லையா, அந்த காசு 10,000 ரூபா கொண்டு வந்துட்டுருக்கான். அதை மிஸ் பண்ணிடலாம். மிஸ் பண்ணிவிட்டு வீட்டில் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்ருக்கான், ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்படி பண்ணும்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, பணப்பையை கண்டுபிடிச்சி தர்றவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்குறேன்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம பணம் சீக்கிரமாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே இவனும் அதே மாதிரி ஊருக்குள்ளே தண்டோரான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி போடுறான். இப்படி என் பணப்பை நான் இங்கே போய் தேங்காய் விற்றுட்டு வரும்போது பணப்பை தொலைஞ்சி போச்சு, தேடி கொடுக்குறவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும், அந்த மாதிரி தண்டோரா போடும்போது அதை கேட்டுட்ருக்காங்க மக்கள்லாம். கேட்டுட்டு இருந்தோன்னே அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு பூபாலன்னு சொல்லிட்டு ஒரு ஆள், ஏழை, தன்கிட்ட இருக்கக்கூடியதை மற்றவங்களுக்கு கொடுத்து வாழக்கூடியவர், ரொம்ப நல்லவர். அவர் ஒரு அதே காட்டு வழியாக, அந்த மாட்டு வண்டியில் சோமு வந்தாப்புல அதே காட்டு வழியாக நடந்து வந்துட்டுருக்காரு. நடந்து வந்துட்டுருக்கும்போது அந்த வழியாக ஒரு புறா அந்த வழியில் அடிபட்டு கிடக்குது. அந்த புறாவை எடுத்துகிட்டு போய் குளத்தில் அந்த புறா வாயில் தண்ணியை ஊற்றுறாரு. அந்த புறா கண்ணு திறந்துடுது. உடனே அதை ஒரு மரத்தோட கிளையில் வச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. தன் காலில் ஒரு பணப்பை தட்டுப்படுது. அந்த பணப்பையை எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க, சோமு அப்படிங்கிற ஊருக்குள்ளே போ, அங்கே சோமு அப்படிங்கிறவர் பணப்பையை தொலைச்சிட்டாரு, அவர்கிட்ட போய் நீ இந்த பணப்பையை கொடுத்தீங்கன்னா அவர் உனக்கு தக்க சன்மானம் வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அதே மாதிரியே அவன் அந்த பூபாலன் அப்படிங்கிற அவரும் ஊருக்குள்ளே போகிறாரு. அந்த சோமு வீடை கேட்டு கண்டுபிடிச்சி தேடி போயிட்டு பணப்பையை கொடுக்குறாரு. இந்த பணத்தாசை பிடிச்ச சோமு என்ன சொல்கிறான், நான் அந்த பணத்தோடு சேர்த்து ஒரு வைர மோதிரமும் வச்சுருந்தேன், அந்த வைர மோதிரத்தை நீ எனக்கு கொடு, பணத்தை மட்டும் கொடுக்குறிய, வைர மோதிரத்தை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை, நான் இந்த பையை எடுக்கும்போது உள்ள பணம் மட்டும் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பூபாலன் சொல்கிறாரு. இல்லை, நீ வைர மோதிரத்தையும் கொடுன்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கும்போது ஊர் மக்கள்லாம் இந்த பூபாலன் போய் பணப்பையை கொடுக்குறாரு. சோமு அவருக்கு என்ன வெகுமதி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்று கூடிடுறாங்க. ஒன்று கூடி பூபாலன் சோமு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் போயிட்டுருக்கு, இந்த கலாட்டா போயிட்டுருக்கு. இவர் இல்லைங்கிறாரு, இவர் உள்ளே இருந்துச்சுங்கிறாரு வைர மோதிரம் அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ வாங்க, ராமன் அப்படிங்கிற அந்த நியாய தீர்ப்பு சொல்கிறதுக்காக ஊரில் பெரிய மனுஷங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோன்னே அவர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. விஷயத்த சொன்னோன்னே ராமன் சொல்கிறாரு, தண்டோரா போடும்போது பணப்பையில் பணம் மட்டும்தான் இருந்ததா சோமு தண்டோரா போட்டால், ஆனால் பணப்பையில் அப்போ வைர மோதிரம் இருக்கிறதா அவன் தண்டோரா சொல்லலை, இப்போ வைர மோதிரம் இருக்கிறதா சொல்கிறான். அப்படின்னா இது இவனோட பணப்பை கிடையாது, அந்த பணப்பை வேறு யாரோ மிஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க இது வரைக்கும் நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. அதனால் நம்ம ஊர் வழக்கப்படி இதில் இருக்கக்கூடிய பணத்தில் 10% கோயிலுக்கும், மிச்ச பணத்தை
எடுத்துகிட்டு வந்து ஒப்படைச்சவங்களுக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து அந்த பணத்தை 10% கோயிலுக்கும் எடுத்துகிட்டு வந்த பணத்தில் 10% கோயிலுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து பூபாலன்கிட்டேயே ஒப்படைச்சிட்றாங்க. அவர் வந்து அந்த பணத்தை தான் ஊருக்கு கொண்டுட்டு போயிட்டு அந்த பணத்தை வந்து வச்சு தொழில் செய்து சந்தோஷமாக வாழ்கிறாரு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அதாவது நம்ம வந்து கொடுக்க வாக்கை வந்து காப்பாற்றணும். ஒருத்தருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். அவர் வந்து பணப்பையை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு வெகுமதின்னு சொன்னார். அந்த வெகுமதியையும் கொடுக்கல, எக்ஸ்ட்ரா அதில் வந்து வைர மோதிரம் இருந்ததாகவும் சொல்லிட்டாரு. ஸோ கொடுக்க வாக்கை காப்பாற்றணும் ஒன்று. அப்படி காப்பாற்றலை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறதே இழந்துட்டு நிர்கதையாக நிற்கணும். அப்படி தான் இப்போ வந்து சோமு நிற்கிறார் அப்படிங்கிறத இந்த கதை வந்து உணர்த்துது. இந்த கதை பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.